1982 இந்த இனப்பற்றுக்கு இப்பொழுது என்ன சொல்கிறார் ஸ்டாலின்? பிஜேபியினுடைய கொள்கை பாசிச கொள்கை. பாசிச கொள்கை கொண்ட பிஜேபி தமிழன் என்ற ஒரு முகமூடியை காட்டி நம்மை ஏமாற்ற பார்க்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் மயங்கிவிட மாட்டோம். எங்கள் கொள்கையில் நாங்கள் அவ்வளவு தெளிவாகவும் திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். எனவே நீங்கள் தமிழனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த தமிழனுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று இவர் சொல்கிறார். இந்த ஸ்டாலினுக்கு இது போன்ற வரலாறுலாம் தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், 1982 இதே இந்திரா காந்தி ஜெயில் சிங்கை குடியரசுத் தலைவராக அந்த பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துகிறார். அதற்கு முன்பு வரையில் இருந்த அத்தனை குடியரசுத் தலைவர்களும் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த மனிதர்கள், சான்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கற்றறிவாளர்கள். ஆனால் தான் சொல்லுகிறபடி ஆட வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெயில் சிங்கை கொண்டு வந்து அவர் வேட்பாளராக நிறுத்துகிறார். ஜெயில் சிங் யார்? சீக்கியர். சீக்கியரை வேட்பாளராக நிறுத்துகிறார். அந்த வாக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வாக்களிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகிறார். அந்த நேரத்தில் ஜெகதேவ் சிங் தால்வாண்டி என்பவர், அவர்தான் சிரோமணி அகாலிதளுடைய தலைவராகவும் இருந்தவர். பஞ்சாபில் மிகப்பெரிய அளவுக்கு சீக்கியர் அமைப்பை வலுப்படுத்தி இந்திரா காந்திக்கு எதிராக களம் கண்டவர். நெருக்கடி காலத்தில் சந்திரசேகரோடு சேர்ந்து சிறைவாசத்தை அனுபவித்தவர். ஒரு மிகப்பெரிய மனிதன். அந்த மனிதன் அப்பொழுது நடத்திய போராட்டத்தினால் சிறைக்கூடத்தில் தள்ளப்பட்டார் இந்திரா காந்தியால். இந்திரா காந்தியால் சிறைக்கூடத்தில் தள்ளப்பட்ட அந்த ஜெகதேவ் சிங் தால்வாண்டி வாக்களிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நுழைகிறார். அப்பொழுது வாக்குகளை சேகரிப்பதற்கு அங்கே ஜெயில் சிங் நிற்கிறார். ஜெயில் சிங்கும் சீக்கியர், வாக்களிக்க வருகிற தால்வாண்டியும் சீக்கியர். உடனே ஜெயில் சிங் சொல்கிறார், அன்பு கூர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். நான் இந்திராவால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் என்று நீங்கள் பார்க்காமல் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே இந்த தால்வாண்டி சொன்னதைத்தான் இந்த ஸ்டாலினுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தால்வாண்டி சொல்கிறார், நீங்கள் என்னிடம் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை சிறையில் வைத்திருக்கக்கூடிய இந்திரா காந்தியின் வேட்பாளர் நீங்கள். ஆனாலும் நான் உங்களுக்குத்தான் வாக்களிப்பேன். நான் இந்திரா காங்கிரசின் கடும் எதிரி. ஆனாலும் இந்திரா நிறுத்தி வைத்திருக்கிற உங்களுக்குத்தான் நான் வாக்களிப்பேன். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், சீக்கிய இனத்தை சார்ந்தவர்கள். எனவே நமக்குள் 1000 கருத்து மோதல்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஒரு சீக்கியன் இங்கிருந்து குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது என்றால் அந்த சீக்கியனுக்கு பின்னாலே இருப்பவர்கள் யார்? அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு உதவியாக இருப்பவர்கள் யார்? அவர்கள் நமக்கு உற்றவர்களா அல்லது நமக்கு பகைவர்களா? கருத்தளவில் நம்மோடு சேர்ந்தவர்களா அல்லது மாற்று கருத்து கொண்டவர்களா என்பதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீயும் நானும் ஒரே இனம், அதற்காக என் வாக்கு உங்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு தால்வாண்டி ஜெயில் சிங்குக்கு வாக்களிக்கிறார். சிறையிலே இருந்து வந்து அங்கே இனம் பேசுகிறது, இனப்பற்று பேசுகிறது. ஆனால் நம்முடைய இனத்தை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிற தமிழ் காவலர்கள், தமிழுக்காகவே உயிரை கொடுப்பதற்கு நினைப்பவர்கள், அடுத்தவன் உயிரை தமிழுக்காக கொடுப்பதற்கு இவர்கள் தூண்டி விடுவார்களே தவிர இவர்களில் யாராவது ஒருவர் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்களா என்ன? எந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தளபதிகளுடைய குடும்பத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களில் யாராவது ஒருவர் சின்னசாமியாக இருந்திருக்கிறாரா? சிவலிங்கமாக இருந்திருக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. தூண்டி விடுவதோடு சரி. ஆனால் உண்மையில் இனப்பற்று இருந்திருந்தால் இந்தியா முழுவதும் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு மகத்தான தமிழன் காமராஜ். அந்த காமராஜரை வீழ்த்துவதற்கு இந்திரா காந்தி களம் அமைக்கிறார். இந்த நேரத்தில் இந்திரா காந்தியின் பக்கத்தில் நாம் துணை இருக்கக்கூடாது.
மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்திலே தான் வி.வி. கிரி வெற்றி பெற்றார். இந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 138 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் சார்பில் சஞ்சீவ ரெட்டிக்கு ஆதரவை அவர்கள் அளித்திருந்தால் நிலைமையே மாறி இருக்கும். அதைத்தான் கலைஞர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், சண்டே பத்திரிகையில் வெளிவந்தது. எங்களால் தான் இந்தியாவின் அரசியலே திசை திரும்பியது என்கிறீர்களே, அன்றைக்கு இந்த இனப்பற்று எங்கே போனது? இந்த தமிழனை வீழ்த்துவதற்கு இந்திரா காந்தி முனைந்த பொழுது பக்கத்திலே இருந்து ஆதரவு கரம் நீட்டியவள் தான் நீங்கள் அன்று. 1982 ஜெயில் சிங் நின்ற பொழுது அந்த ஜெயில் சிங்குக்கு தாழ்வாண்டி வாக்களித்தானே, அவனுக்கு இருந்தது இனப்பற்றா, உங்களுக்கு இருந்தது இனப்பற்றா? யோசியுங்கள். 1996, 97 நீங்கள் அதுதான் இந்தியா முழுவதுமே 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் அடுத்தடுத்து நடந்து ஒரு ஸ்திரமற்ற சூழல் நிலவிய நேரம். 1996 தான் தேவகவுடாவை கொண்டு வருகிறார்கள். தேவகவுடா ஒரு ஆண்டு தான் பிரதமராக இருக்கிறார். 97 மறுபடியும் ஐக்கிய குஜரால் வருகிறார். இந்த 2 முறையும் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு ஜி.கே. மூப்பனாருக்கு இருந்தது. மக்கள் தலைவர் மூப்பனாரை இவர்கள் ஆதரித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு அகில இந்திய செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் கலைஞர். ஜோதிபாசுவிலே இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் வரையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு இங்கே பக்கத்திலே இருக்கிற சந்திரபாபு நாயுடுவும் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிபாசுவும் பஞ்சாபில் இருந்த சீக்கிய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர். இவர்களெல்லாம் தான் அன்றைக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தந்தவர்கள். அவர்களோடு தோளோடு தோள் உரச இருந்து விவாதங்களில் கலந்து முடிவெடுத்தவர் தான் கலைஞர். அன்றைக்கு ஜி.கே. மூப்பனாருடைய பெயர் பரிசீலனைக்கு வந்தது. மூப்பனார் என்ற தமிழனை இந்த கருணாநிதி என்கிற தமிழன் ஆதரித்திருந்தால் அன்றைக்கே இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வந்திருப்பான். இன்று வரையில் இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வருவதற்கான வாய்ப்பு கனிந்திருக்கிறதா? இனியும் கனிய கூடும் என்ற நிலை இருக்கிறதா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை எந்த வகையிலும் மூப்பனார் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமான சதித்திட்டங்களில் ஈடுபட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம், கலைஞருடைய இனப்பற்று. அங்கே மூப்பனாரிடம் அந்த இனப்பற்றை கலைஞர் காட்டவில்லை. காரணம் என்ன? தன்முனைப்பு தான். மூப்பனார் என்னை போல பெரிய சொல்லாற்றல் பெற்றவர் இல்லை, என்னை போல மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை, என்னை போல எழுத்தாளர் இல்லை, என்னை போல அரசியல் சாணக்கியன் இல்லை, என்னை போல் தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்களின் ஆதரவை பெற்றவர் இல்லை. நான் இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பேன், மூப்பனார் இந்தியா முழுவதற்கும் பிரதமராக இருப்பார். அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற பொழுது நான் போய் அவரை வரிசையில் நின்று வரவேற்பதா? அப்படி ஒரு நிலை நமக்கு தேவையா? அதனாலேதான் எவ்வளவு சூசகமாக அவர் வார்த்தைகளை அப்பொழுது பயன்படுத்தினார் என்று பார்க்க வேண்டும். பிரதமர் தேர்தலில் நீங்கள் நிற்பீர்களா என்று ஒரு ஊடகத்தின் நண்பர் கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், என் உயரம் எனக்கு தெரியும். என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் மூப்பனாருக்கு அவர் உயரம் அவருக்கு தெரியவில்லை. புரிகிறதா? இந்தியாவின் பிரதமராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அவர் மறைமுகமாக தன்னை பேசுவது போல பேசினார். அன்றைக்கு ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் பிரதமர் நாற்காலில் வந்து அமருவதற்கு தடைக்கல்லாக இருந்தவர் இந்த கலைஞர் தான். புரிகிறதா? பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்துவதற்கு முனைந்தவர் இந்த தமிழர் தான். 1967 விருதுநகரில் யாரும் எதிர்பாராத நிலையில் காமராஜர் ஒரு 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய பொழுது அண்ணா கவலைப்பட்டார். ஆனால் கருணாநிதி உள்ளம் முழுவதும் ஓவகை பூக்களாலேயே நிரம்பி வழிந்த நிலையில் நின்றார். இல்லை என்றால் 1969 மீண்டும் இடைத்தேர்தல் நாகர்கோயிலில் வருகிற பொழுது நாகர்கோயில் இடைத்தேர்தலில் அண்ணா
காமராஜருக்கு எதிராக